அனைவருக்கும் வணக்கம். நாம் 9ஆம் வகுப்பு இயல் 2 பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பெரிய புராணம், சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம் கூறும் திருநாட்டு சிறப்பு குறித்து இக்காணொளிகளில் காணலாம். பெரிய புராணத்தின் பாடல் 6. சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து, காளிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம், ஆழிய முகிலின் கூட்டம் அருவரை இமயச் சாரல், போல் வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. அதாவது, சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து, அதாவது நெல் கற்றைகள் குவிந்த தடவரை என்றால் மலை போன்ற போரை மேலே இருந்து சாயச் செய்வர். நெல் அறுத்த பின் அந்த நெல் கற்றைகள் குவித்த பெரிய மலை போன்ற போரை, மலையென அந்த நெல் கற்றைகளை தொகுத்து குவித்து வைத்திருக்கின்றனர். குவித்து வைத்த அந்த நெல் கற்றைகளை மேலே இருந்து கீழே விழுமாறு சாயச் செய்வர். காளிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம். அதாவது, காளிரும் பகடு என்றால் எருமை கடா, வலிய கால்களை உடைய எருமைகள் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம். பாண்டில் என்றால் வட்டம், வட்டமாக அவ்வாறு மேலிருந்து தள்ளப்பட்ட நெல் கற்றைகளை சேர்ந்து மிதித்து நடக்கும். ஆழிய முகிலின் கூட்டம் அருவரை சிமயச் சாரல். அதாவது, ஆழிய நீர்த்துளிகள் மிக்க மேகக்கூட்டம் அரிய மலை உச்சி சாரல். அந்த மலை உச்சி சாரலே வளமாக வந்து சுற்றும் காட்சி போல இந்த கரிய எருமைகள் சுற்றி வருவது, நெற்கற்றைகளை சுற்றி வருவது எவ்வாறு இருக்கிறது எனில், நீர்த்துளிகள் மிக்க மேகக்கூட்டங்கள் அந்த மலையினுடைய உச்சியை சுற்றி வந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்று இந்த காட்சி நமக்கு தோன்றுகிறது என கூறுகிறார். அதாவது, அறியப்பட்ட செந்நெல் கற்றைகளை குவித்து வைத்திருப்பர். அவ்வாறு குவித்து வைத்த அந்த செந்நெல் கற்றைகள் பெரிய மலையை போன்ற காட்சியை தரும். அந்த பெரிய மலையை உச்சியிலிருந்து கீழே தள்ளி விடுவதை போன்று அந்த நெல் கற்றைகளை மேலிருந்து சாய்ப்பர். பெரிய பெரிய வண்டிகளை பாரங்களுடன் இழுக்கும் கருமையான எருமை கூட்டங்கள் அப்பெரிய போரை வளமாக சுற்றி சுற்றி மிதிக்கும். நிறைய எருமை கூட்டங்களை கொண்டு அப்பெரிய போரை சுற்றி மிதிக்க வைப்பர். அவ்வாறு மிதிக்கும் பொழுது அதனுடைய மிதியினால் நெல் தனியாகவும் நெல் கற்றை தனியாகவும் நம்மால் பிரித்து எடுத்துவிட இயலும். எனவேதான் அறுவடை செய்த பின் இப்பணியை அக்காலத்தில் உழவர்கள் மேற்கொண்டனர். இப்போது கதிர் அறுத்தவுடன் நெல்லை தனியாகவும் தாளை தனியாகவும் பிரித்து எடுக்க கருவிகள் உள்ளன. ஆனால் அக்காலத்தில் எருமை போன்ற வலிமையான மிருகங்களையும் அல்லது யானை போன்றவற்றையும் இதற்காக பயன்படுத்தி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எருமை கூட்டங்கள் இவ்வாறு அந்த பெரிய மட்போரை வளமாக சுற்றி மிதிக்கும். இக்காட்சியானது கரிய மேகங்கள், கருமையான மேகங்கள் பொன் மலை சாரல் மீது, அதாவது உயர்ந்த மலை மீது வளமாக சுற்றுகின்ற காட்சி போல உள்ளது. பெரிய மலை
அம்மலையை வளமாகச் சுற்றி வருகின்றன கரிய மேகங்கள். அதை போன்றே வைக்கோற்போரை சுற்றி வரும் எருமைகள் அவ்வாறு தோற்றத்தை தருகின்றன. இத்தகு காட்சிகள் சோழ நாட்டில் மிகுதியாக தோன்றும் என கூறப்படுகிறது. கருமையான எருமையை மேகத்திற்கும் நெற்கட்டு போரை பொன் மாலை சாரலுக்கும் உவமையாக இங்கு பயன்படுத்தி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி அடுத்த பாடலை பார்ப்போம்.